11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.4 15ஆம் கணக்கு பார்க்கிறோம். sin of n plus 1 பெருக்கல் தீட்டா sin of n minus 1 பெருக்கல் தீட்டா plus cos of n plus 1 பெருக்கல் தீட்டா cos of n minus 1 பெருக்கல் தீட்டா equal to cos 2 தீட்டா, n belongs to z என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. sin of இடதுபுற மதிப்பு எடுக்கிறோம். sin of n plus 1 பெருக்கல் தீட்டா sin of n minus 1 பெருக்கல் தீட்டா plus cos of n plus 1 பெருக்கல் தீட்டா cos of n minus 1 பெருக்கல் தீட்டா equal to இந்த மதிப்புகளை பெருக்கிறப்ப sin of n into தீட்டா எனும் பொழுது n தீட்டா plus 1 பெருக்கல் தீட்டா தீட்டா sin of n தீட்டா minus 1 பெருக்கல் தீட்டா தீட்டா plus அடுத்த உறுப்புகளில் cos of n தீட்டா plus 1 பெருக்கல் தீட்டா தீட்டா cos of n தீட்டா minus தீட்டா cos of n தீட்டா minus தீட்டா. முதல் மதிப்பை இரண்டாவது மதிப்பையும் மாற்றி எழுதிடலாம். cos of n தீட்டா plus தீட்டா cos of n தீட்டா minus தீட்டா plus sin of n தீட்டா plus தீட்டா sin of n தீட்டா minus தீட்டா. இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா cos ஆல்ஃபா cos பீட்டா plus sin ஆல்ஃபா sin பீட்டாங்கிற அமைப்பில் இருக்குது. ஆல்ஃபாவுக்கு பதிலாக n தீட்டா plus தீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக மதிப்பானது n தீட்டா மைனஸ் தீட்டான்னு இருக்குது. இப்படி இருந்ததுன்னா முற்றொருமையானது காஸ் ஆஃப், இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா ஃபார்முலாவில் தான் சூத்திரத்தில் என்ன இருக்குன்னா மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவின் விரிவாக்க அமைப்பில் இருக்குது. எனவே இந்த மதிப்பை சுருக்கி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபாவின் மதிப்பானது n தீட்டா ப்ளஸ் தீட்டா மைனஸ் பீட்டாவின் மதிப்பானது n தீட்டா மைனஸ் தீட்டா. ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். காஸ் ஆஃப் n தீட்டா ப்ளஸ் தீட்டா முதல் மதிப்பு அப்படியே எழுதிடுறோம். இரண்டாவது ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் n தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் தீட்டா n தீட்டா கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் தீட்டா ப்ளஸ் தீட்டாவின் மதிப்பானது 2 தீட்டா. நிறுவ வேண்டிய நிபந்தனையும் அதுதான், ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா. வலதுபுற மதிப்பு காஸ் 2 தீட்டா என கிடைச்சது. தேர்ஃபோர் sin of n plus 1 பெருக்கல் தீட்டா sin of n minus 1 பெருக்கல் தீட்டா plus cos of n plus 1 பெருக்கல் தீட்டா cos of n minus 1 பெருக்கல் தீட்டா equal to cos 2 தீட்டா என நிரூபிக்கப்பட்டது. Thank you.